வெல்கம் டு திரு vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் ஆயா வீட்டில் வந்திருக்கோம். அங்கே வந்து ஏரிலாம் உடஞ்சிருச்சு, அது பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்களா, இந்த தண்ணி ஃபுல்லாக அங்கெல்லாம் வந்துச்சு. இப்போ நான் அங்கே காமிக்கிறேன். இப்போ அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் ஆயா ஊருக்கு வந்திருக்கேன், விழுப்புரத்துக்கு. அதனால் இப்போ லீவ் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கேன். இப்போது திடீர்னு சொல்லும்போது தான் போன மந்தில் வந்து ஏரி உடஞ்சிருச்சாங்க. அந்த மழை பெஞ்சதுனால அந்த கண்டாச்சிபுரம் அந்த ஏரியா எல்லாமே உடஞ்சதுனால இங்கே இந்த ஃபுல்லாகி இங்கே உடஞ்சிருச்சு. இப்போ அதனால இங்கே அதான் சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏரி உடஞ்சதுனால இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் எல்லா ஊர்லேருந்து தண்ணி வருது. அதனால் இப்போ இங்கே சீர் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அம்மா, எங்கள் ஆயா. அவங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரி உடஞ்சி இந்த தண்ணி முழுக்க அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குதுல்ல. அதை பாருங்கள், அந்த அவ்வளோ தூரம் பாருங்கள். அவங்க தான் எங்கள் ஆயா. அப்படியே இது டோட்டல் ஏக்கர் வந்து 300 ஏக்கராக. இந்த 300 ஏக்கரில் அந்த சாண்டு மாதிரி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஏரி. இது போனதுதான் இந்த ஏரி தான். இங்கே இந்த சைடு அப்படியே உடஞ்சிருச்சு. இவங்க மறுபடியும் கட்டிருந்தாலும் இப்போ இந்த நடக்க முடியும். இந்த பாருங்க, இந்த ஏரி தான் அப்படியே உடஞ்சி இதெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இதை பாருங்க, எவ்வளோ நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. நிறைய பேர் இதை பாருங்க, அந்த கல்லெல்லாம் அங்கெல்லாம் கல் இருக்குது. இங்கே வந்து தண்ணி அப்படியே அங்கே வந்துச்சு. இப்போ இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இங்கே உடஞ்சி அப்படியே கிளியராக ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, காடு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு மரம் காடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த பாருங்க எப்படி இருக்குது. இது ரொம்ப பெரிய. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இது கனெக்ட் பண்ணுது. எந்த இதுனா கண்டாச்சிபுரம் அது மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணுற இடம் இதான் இங்கே பெரிய ஏரி. அதனால இதை பாருங்க, எவ்வளோ பெரிய ஏரி. இங்கே அங்கே இந்த மண் அப்படியே சரிஞ்சிருச்சு காய்ஸ். இதை போகவே பயமா இருக்கு. பார்த்து வரணும் காய்ஸுங்க. அங்கே ஒரு அங்கிள் மீன் பிடிக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக கவர் பண்ணா இது ஃபுல்லாக கவர் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய. அது வரையும் போயிட்டு தண்ணி இந்த லாஸ்ட் வரையும் போயிருக்கு. கடலூர் வரையும் போயிருக்கான். அதான் அம்மா, அந்த வழியே இதுவாயிடுச்சு போல இருக்கு. இங்கே எவ்வளோ வியாபாரம் இது பாருங்க, நல்லா இருக்குல்ல இந்த வியூ. அம்மா அம்மா, அந்த இது இங்கே ஒரு பாதை இருக்குமே, அதுவும் உடச்சிக்கிச்சா? இதோ பாருங்க இந்த வியூ, அது லாஸ்ட் வரையும் போயிருக்கு. இங்கே எவ்வளோ பெரிய அங்கே அந்த லைன்லாம் கனெக்ட் பண்ணி வருது. சரியான காற்று இருக்குது கைஸ். இது பாருங்க, அப்படியே டெசர்ட். ஒரு பக்கம் ஏரி, ஒரு பக்கம் டெசர்ட் மாதிரி இருக்கு இங்கே ஆயா ஊரில். கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். கல்லுல இந்த ஏரியை வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்துச்சு. இதை பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி உடஞ்சிது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த வீடியோ இதை பாருங்க, ஒரு டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இது நியூஸ்லேயே வந்திருக்கு கைஸ் இந்த இடம். இதை பாருங்க, போட்டிங் கூட இருக்காங்க. என்னதுமா? ஏன் போட்டிங் கூட இருக்கான். அது ஒரு அங்கிள் ரெடியாக ஆகிட்டுருக்காங்க. இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாவம் இந்த வில்லேஜ். இந்த வில்லேஜ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னாகோணம், சென்னகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இது விழுப்புரம் சைடு திருக்கோவிலூர் போகிற வழியில் இருக்குது. இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதை பாருங்க எவ்வளோ டெசர்ட் மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஜோனு ரிவர், இந்த சைடு பார்த்தா ஜோனு மண், டெசர்ட் பாலைவனம் அதை மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் அதே தான் சொல்ல முடியும், வேறு இங்கே எதுவும் கிடையாது. அங்கெல்லாம் இங்கே மட்டும்தாங்க ரொம்ப இதுவாகிடுச்சு.
அந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அதான் இந்த பாருங்க இந்த வியூ. 10 days-ஆ கரண்ட் வரலையா? இந்த பாருங்க எவ்வளோ கரண்ட் இல்ல. எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கு. தண்ணி சரி ஓகே வச்சதுனால கைஸ் வாங்க. தண்ணியே இப்போ நம்ம எங்கள் ஆயோடைய ஐ மீன் விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு எங்க விளைச்சிருக்காங்க. ஆயா அது எப்படியோ இதுவாகுது. எங்கள் ஆயாது வந்து ஏன்னா எங்கள் ஆயாதில் ஏன் தண்ணி போகலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூக்கி இருக்குது. ஐ மீன் தூக்கி இருக்குன்னா கொஞ்சம் அது மேலே இருக்குது, மற்றெல்லாம் அப்படியே கீழே இருக்குது. இதோ இந்த மாதிரி கல்லெலாம் இருக்குல்ல, இந்த கல்லெல்லாம் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அங்கே வச்சுருந்தாங்க. இது மாதிரி கல் எல்லாம் அடிச்சது போகிறதுனால எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் அங்கே ரொம்ப கல்லாக இருக்குது. கோவில் கட்டுறாங்க இப்போ தான். பாருங்க பாவங்க அங்கே இந்த ஊரில் இருக்கும். ஐ மீன் 15 days கிட்ட கரண்ட்டே வரல இந்த ஊரில். இப்போ நம்ம எங்கள் ஆய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் இருக்கோம். எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க இந்த இடத்துல ஓகே, அங்கே அந்த பால் இந்த சைடில் ஓகே காய்ஸ். அந்த சைடில் மட்டும்தான் அந்த சைடு மட்டும்தான் அப்படி தண்ணி அந்த இடம் மட்டும் உடஞ்சதுனால மட்டும் அது இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் கரெக்டு புண்டாதான் காய்ஸ். ஆட்டுக்குட்டி பாருங்க இந்த சைடு பார்த்தா தண்ணி. இங்கெல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த சைடு தான் ரொம்ப மோசமாக இருக்கு. ஓகேங்களா, இந்த பாருங்க அந்த இது வரையும் ஃபுல்லாகவே இதுவாகிடுது. இந்த தண்ணி வந்து அப்படி பாண்டிச்சேரிக்கு போதாங்க. பாண்டிச்சேரியோட பீச்சுக்கு போதான். இந்த விழுப்புரத்துலேயே சொன்னீங்கன்னா இந்த இந்த சென்னக்கோணம் இருக்கிறதுல பெரிய இது தான் இந்த ஏரி தாங்க, மிகப்பெரிய ஏரி இந்த சென்னக்கோணத்துலேயே. ஓகேங்களா, இந்த ஏரி வந்து இன்னும் 4-5 ஏரி இருந்து அது அப்படியே பாண்டிச்சேரி பீச்சில் போய் கனெக்ட் ஆகிடுதான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே ஒரு வழி மாதிரி வருதில்ல, அங்கேருந்து தான் இந்த கண்டாச்சிபுரம் அந்த மாதிரி ஏரிலாம் வரும். இதோ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. இங்கே வயல் இருக்கும். இங்கே எல்லோரும் இதோ பாருங்கள், இங்கே செம்மறி ஆட்டுக்குட்டிங்க, இது ஃபுல்லாக செம்மறி ஆடுங்க இருக்கு. எல்லாம் இப்படி அழகாக இருக்குல்ல. எங்கள் ஆயா கூட அது வந்து குட்டி பாருங்க, இந்த குட்டி பாருங்க தாவி இருக்கு. எங்கள் ஆயா வந்து மாடு வச்சுருக்காங்க. அதை கொல்லியில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு வரப்பில் ஒரு பாதையில் நடந்துட்டுருக்கோம். நம்ம கால் சுத்தமாக வலிக்கல. ஐ மீன் சுத்தமாக வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வலிக்குது கை. இதை பாருங்க இந்த சைடெலாம் ஓகே. அந்த எவ்வளோ தூரம் என்ன சவுண்டு வந்து புதற்குள்ளேருந்து வருது. வாங்க நம்ம போயிடலாம். அம்மா முன்னாடி போயிட்டாங்க. அப்பா இங்கே என்ன இங்கே பாருங்க அப்படியே ஒரு பக்கம் சர்வர். இந்த ஏரி எப்போனா மறுபடியும் உடையலாம் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அதனால எல்லாருக்கும் இந்த கரண்ட் இல்லாததுனால கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் பால் பவுடர், 5 கிலோ அரிசி அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா நிறைய இந்த சென்னக்கோணம் கிராமத்துக்கு. நாங்கள் ஆயா ஒரு கொல்லிக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது ரொம்ப பிடிச்சேன். டங்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம் வாங்க. நம்மளும் நாடகத்துக்குள்ள போதும் ஆயிடும். ரொம்ப லாங் காஸ், ரொம்ப பெரிய தூரம். ஒரு நிமிஷம், அவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. சரி, நான் எங்கள் ஆயோடைய வயலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. வந்துட்டோம் காய்ஸ். இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. வந்துட்டோம். இப்படியே இறங்கலாமா? வாங்க இப்போ நம்ம ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் ஆயை விட்டு மாடு காமிக்கிறேன். இப்போ
நம்ம இந்த சருவில் இறங்க போகிறோம். பார்த்து வா லக்ஷிதா. கைஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். இனிமேல் இங்கே முள் இருக்கும், பார்த்து வா. வந்துட்டோம் கைஸ். இதோ பாருங்க. ஆமா நான் விழுந்துட்டு இருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வெல்கமாக ஒரு என்ட்ரி ஒரு அங்கிள் தராங்க. ஐ மீன் ஒரு அம்மா மாடு. இப்போ நான் எங்கள் மாடை காமிக்கிறேன். அம்மா அது வரைக்கும் பேர் நம்ம மாடு. அது அங்கே ஒரு 2 மாடுங்க இருக்கா. இதோ பாருங்க, அங்கே 2 மாடு இருக்கா. அங்கே தான் நம்ம மாடு, எங்கள் ஆயிரத்து மாடு. இங்கே கூட தண்ணி இருக்குது கைஸ். போஸ் கொடுக்குது. என்னம்மா காலில் இருந்ததோ அதிகமாகிடுச்சு கைஸ். ஜில்லுன்னு இருக்கு. பார்த்து வாயா. வந்துட்டோங்க. அப்புறம் மண்ணு ஓடிக்கிட்டு என் காலில் ஒரு மாதிரி. அம்மா இப்படியே தான் போனோம். நீ இப்படியே போ சேட்டா. அப்படியே நம்ம கொல்லியே பார்த்து அப்படியே போ. இப்படியே தான் நீ போ அப்படியே. நீ போடி போ. கொம்பு தட்டிங்க. நீ கோயிலால வேணாம், அப்படியே ஒரு அம்மா இருக்கு. சரி ஓகே. நீ ஆனால் கோயிலாண்ட தானே வருவ? நான் கோயிலில் வரல, அப்படியே சரி நாங்கள் அப்படியே நம்ம கோயிலுக்கு வரணும். கைஸ் இப்போ நம்ம எங்கள் ஆயோடைய மல்லாட்டை கொடிக்கு போகிறோம். ஆயா மல்லாட்டை போட்டிருக்காங்க, அங்கே போயிட்டுருக்கு இந்த வரப்பில். ஆமாம் நெல் இதெல்லாம் ஃபுல்லாகவே. ஆமாம் கைஸ் இது ஃபுல்லாகவே நெல் தான் கைஸ். நான் எனக்கு விழுந்துட்டுருப்பேன் கைஸ். இது வந்து கிழங்குவாங்க. பாருங்க அந்த கொக்கு. இந்த விவசாயத்தில் கொக்கு பறந்தாலே அது ஒரு தனி சுகம்தான் கைஸ். வாங்க வாங்க. கொஞ்சம் உடச்சிட்டாங்க கைஸ். அங்கே 2 பேர் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஆயோட குளிக்க போகலாம். எங்கள் அம்மா 2 பேரும் அங்கே இருக்காங்க. ஒன்று ஆயா ஒன்று அம்மா. அம்மா இங்கே ஒரு சடையப்பன் கோவில். ஃபுல்லாகவே நெல் தான். அங்கே எங்கே போட்டாலும் நெல் தான் கைஸ். பிகாஸ் இந்த சீசனுக்கு நெல் போட்டால் நல்லது. ஐ மீன் இந்த தை மாதத்தில் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுறோம். இப்போ சாமி புதுசாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு போ. இது ஒரு கோவில். கோவில் கைஸ். நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம ஆயா வீடு. எங்கே ஏறிய அம்மா வரல இன்னும். இந்த வந்துட்டாங்க கைஸ் அம்மாலாம். போகலாம் வாங்க. இப்படி போ. இப்படி போகணும். இப்படி இப்படி பார்த்தோம்மா எவ்வளோங்க கைஸ். இந்த அம்மா வந்துட்டோம். இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் நெல் நெல் நல்லா இருக்குல்ல. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் பானை ஆயிடுச்சு. அங்கெல்லாம் ஒரு வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏரி தண்ணி வந்துருச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இது நியூஸ்லேயே வந்துருச்சு. உங்களுக்கு லாஸ். ஆயா எங்கே போனோம்? இதோ இங்கே தானே இருக்கே. ஆயா இங்கே இருக்கே, அதுவா? வா போலாம். லக்ஷி வா. என்ன பாட்டி அதுக்கு இன்னும் வீச்சு வரல. அது யாருன்னு எனக்கு தெரியாது. பொண்ணு கொடுக்குறேன்னு கேட்டாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. வந்துட்டோம் நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு போஸ்ட் மரம் இருக்குல்ல, அங்கே தான் நம்மள்தான் இருக்கு. அதாம்மா பார்த்தா நல்லா இருக்குல்ல. இங்கே பாதி வேர்க்கடலை பாதி அரிசி நல்லா இருக்கு. எள்ளு அரிசி
எள்ளு பாரு. எள்ளு. நம்ம வந்துட்டோம் கைஸ். களை பறிச்சுட்டு இது வச்சு நோண்டிட்டு இருந்தாங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கும், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். முடிஞ்சிட்ருக்கோம். மோஸ்ட்லி ஐ திங்க் ஸோ முடிஞ்சிட்ருக்கோம். வந்துட்டோம். இதுதான் கைஸ் நம்மளுது. 2 பாத்தி. இதுவும் நினைக்கிறேன். இதுவும் நம்மளுது தான். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு அனுப்பாமே. இல்லை இல்லை, இந்த பாருங்க சூட்டாங்குருவி. இங்கே நிறைய பார்க்குறாங்க சூட்டாங்குருவி. சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்படியே பிடிச்சிக்கோ ஃபோனை. இப்படி பிடிச்சிக்கோ. தெரியுதா நான் பாரு. நான் இந்த நெல்லில் வரேன். இந்த நெல் காவரம். ஓகே ஓகே. நெல் அந்த நெல் தெரியல. இப்போ நான் என் தங்கச்சி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இரு, நான் தங்கச்சி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஷேக்கிங் நடக்கும். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.